நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு ஜெல்லி போல் இருக்கும். நல்ல வெயில் காலங்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எடுக்கிற தேங்காய் நல்ல முத்தின தேங்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சு இதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டின பால் ஒரு கப் அளவுக்கு இருக்குது. அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல. எப்போ ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லேசாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பாருங்கள், பெர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கரண்டியில் எடுத்து விடும்போது ஒரு திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு இருக்குன்னா நீங்கள் நல்லா ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறினக்கப்புறமா நல்லா கெட்டியாகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை லேசாக கவிழ்த்துனீங்கனாலே அப்படியே வெளியில் வந்துடும். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாகவும் குறைவான பொருட்களும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டன்ஸ் மில்க், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம், இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான கோகோனட் புட்டிங் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், நல்ல ஜெல்லி போல் வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கோகோனட் புட்டிங் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.